Hi friends, welcome to MAYURI Tailoring and Tutorials. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பட்டுப்பாவாடை ப்ளவுஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். எப்படி தைக்கிறதுன்ட்டு குட்டீஸ்க்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் பட்டுப்பாவாடை 2 வயசு குழந்தைங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது, மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பாவாடை மேலே பாடி அட்டாச் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற லைனிங் துணி குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி பட்டு கிளாத்துங்கும் போது ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும். சில குழந்தைங்க போட மாட்டாங்க. அதனால் நம்ம உள்ற பட்டு பாவாடைக்கு உள்ற நம்ம லைனிங் கிளாத்து கொடுக்க போகிறோம். அந்த லைனிங் கிளாத்து கீழே கொஞ்சம் மடித்து தைச்சிக்கலாம். எப்பயுமே பட்டு பாவாடைக்கு ஈக்குவலாக கீழே லைனிங் கிளாத்து விடாதீங்க. ஒரு இன்ச் லைனிங் மேலே தான் இருக்கணும். பட்டு பாவாடை அளவு கொஞ்சம் கீழே இறக்கி தான் இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இது பட்டு பாவாடையில் நம்ம லைனிங் வச்சு ஃபஸ்ட்டு மேல் பக்கம் அட்டாச் பண்ணிடலாம். லைனிங் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து பட்டு பாவாடை இருந்ததுங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்க துணி ஏன் வீண் பண்ணணும், நிறையா சுருக்கம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நான் விட்டுட்டேன். ஆனால் லைனிங் பார்த்திங்கன்னா நான் 1 மீட்டர் தான் எடுத்திருந்தேன். அதனால் நடுவில் மட்டும் நம்ம அந்த லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டு பாவாடையும் லைனிங் கிளாத்தும் சுருக்கம் வைக்கிற இடத்துல நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைனிங்கும் பட்டு பாவாடையும் வச்சு அட்டாச் பண்ணால் தான் நீங்கள் சுருக்கம் பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு மேல் பக்கமாக இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கணும். கிளாத் இந்த மாதிரி பட்டு துணியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வரதெல்லாம் பிரிஞ்சு வந்துக்கிட்டு தான் இருக்கும். நூல் ஒவ்வொன்றா பிரிஞ்சு வந்துட்டுருக்கும். அதனால் நம்ம இதை நீங்கள் சைடில் 1/2 இன்ச்சுக்கு அட்டாச்மெண்ட்டு தையல் விடுவீங்க. 2 பக்கமும் ஜாயின் தையல் விடுவீங்க. விட்டாலுமே இந்த பிசுறு இப்படி தான் அந்த நூல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நூல் அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம ஒவ்வொரு பக்கமும்
இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு மடித்து நம்ம ஒரு தையல் ஒன்று விட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு சைடில் பிடிச்சி தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து நூல் பிசுறும் வந்து எதுவுமே உங்களுக்கு வராது. அந்த பக்கம் தைக்கணும். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயுமே வந்து நீங்கள் வந்து மடித்து தைச்சிக்கணும். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தான் நூல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம வந்து பிரித்தோம்னா சுற்றி நூல் துணியில் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், 2 பக்கமும் தைச்சி எடுத்துக்கணும். தைச்சி எடுத்துகிட்டு பட்டுப்பாவாடை எப்படி மேல் பக்கமாக நம்ம திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு நம்ம வந்து சுருக்கம் பிடிக்கணும். சுருக்கம் பிடிக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு வந்து சைடில் விட்டுறணும். ஏன்னா இந்த சைடில் வந்து நம்ம வந்து சைடு ஜாயின் வந்து பண்ண போகிறோம் 2 பக்கமும் சேர்த்தி. அதனால் அதுக்கு வந்து கிளாத் வேணும். அதனால் இங்கே கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் கிளாத் கேப் விட்டுட்டு நீங்கள் சுருக்கம் பிடிக்கணும். சுருக்கம் பிடிக்கிற மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெத்தேடு இருக்குங்க. இன்றைக்கி அதில் நான் உங்களுக்கு ஒரு மெத்தேட் சொல்கிறேன். மேலே ஒன்று இந்த மாதிரி நடுவில் வந்து கிளாத் இப்படி நம்ம இப்படி அடியில் இப்படி கிளாத் விட்டு இந்த மாதிரி இப்படி மடிச்சிக்கணும். இதை வந்து நீங்கள் நெருக்கமாக பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறையா சுருக்கம் வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் குதிரையை தூக்குற மாதிரி இருந்தால் ஊசி வந்து அடியில் கிளாத்துக்கு அடியில் உள்ற விட்டுட்டு தான் நீங்கள் குதிரையை தூக்கி நீங்கள் அந்த சுருக்கம் வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே வந்து நான் தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு இந்த அடி சுருக்கத்துக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணி இப்படி சின்ன சின்ன இதாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் சுருக்கம் பிடிச்சி முடிச்சிட்டேன். 2 வயசு குழந்தைக்கு வந்து இவ்வளோ தாங்க இடுப்பளவு இருக்கும். சுருக்கம் முடிச்சு நான் 2ஆக மடிச்சிருக்கேன். இங்கே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சுருக்கம் பிடிச்சது, சுருக்கம் பிடிக்கிறது இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். சைடில் பாருங்கள், நம்ம 2 பக்கமும் மடித்து வந்து தைச்சோங்களா, அந்த மடிப்பு வந்து 2 பக்கமும் இப்படி வந்து வச்சுக்கிட்டு இந்த மடித்ததுலேயே வந்து தையல் விட்டதுலேயே அது மேலேயே தையல் விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து கட்டிக்கோங்க. இப்படி குதிரை 2 டைம் தூக்கி இறக்குனீங்கன்னா கட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி பாருங்கள் கேப் இருக்கும். இப்போ நூல் வந்து நமக்கு பிரியாது. அதுக்கோசரம் தான் வந்து இந்த மாதிரி பட்டுப்பாவாடை கிளாத்தில் எப்பயுமே இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறும் வராது. குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த பட்டுப்பாவாடையோட மேலே ஜாயிண்டிங் பாடி வந்து எப்படி தைச்சி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது இது பாருங்கள். அந்த பட்டுப்பாவாடையோட மேலே ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட் வந்து எப்படி நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இந்த கழுத்துக்கோ ஆம்கோலுக்கோ வந்து நம்ம வந்து ஒரு பீஸ் வச்சு அட்டாச் பண்ணணுங்கிறது இல்லை. அவங்க குட்டி குழந்தைங்க தான். அதனால் வந்து நம்ம இது உருட்டியே இப்படி அழகாக நம்ம தைச்சிக்கலாம். சைடில் ஃபஸ்ட்டு கழுத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக இப்படி ஒரு மடி மடிச்சுக்கிட்டு திருப்பி இப்படி ஒரு மடி
இப்படி மடிக்கிறதா உருட்டி தைக்கிறதுங்கிறதுங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி கழுத்துக்கு ஃபஸ்ட்டு 2 பீஸும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் 2 பீஸும் கழுத்து வந்து உருட்டி தைச்சாச்சு. இப்போ இதே மாதிரி வந்து இந்த ஆம்கோல் வந்து 2 பீஸுக்கும் 2 சைடும் வந்து நம்ம உருட்டி தைச்சிடலாம். ஏன்னா உள்ற வந்து நம்ம லைட்டாக இந்த இது வந்து கிளாத் இவ்வளோ இருந்தால் போதுங்க. பாப்பாங்களுக்கு அப்போ தான் வந்து குட்டி பாப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உருத்தாது, அழகாகவும் இருக்கும். இப்போ 2 பீஸ்க்குமே வந்து பாருங்கள் கழுத்தும் ஆம்கோலும் வந்து மடித்து உருட்டி தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கோம். அதனால் வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கிறது இல்லை. ஏன்னா மெஷர்மெண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக தான் விட்டுருக்கேன். ஷோல்டருக்கு 2 தையல் விட்டுக்குவாங்க. சைடில் ஜாயின் பண்ணிடுறாங்க 2 பக்கமும். இங்கே பாருங்கள் அளவெல்லாம் கரெக்டாக வரும். முன்ன பின்ன ஏத்தியும் தாத்தியமாலாம் உங்களுக்கு வராது. இந்த பீஸுக்கும் அடி பீஸுக்கும் கரெக்டாக இருக்கும். சைட்லேயுமே வந்து நீங்கள் 2 தையல் விட்டுக்குவாங்க. ஏன்னா கொஞ்சம் லைஃப் வரும். நம்ம 2 வயசு குழந்தைங்களுக்குனா ரொம்ப குட்டியாக தைக்க மாட்டோம், கொஞ்சம் பெருசாகவே தைப்போம். அதனால் ஒரு 3 வயசு வரைக்கும் வச்சு போடுற மாதிரி வரத்துக்கோசரம் சைடில் 2 தையல் விட்டுக்குவாங்க. இங்கே பாருங்கள் பாடி பாவாடையோடைய மேல் பாடி வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இதில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் உயரம் வந்து 8 இன்ச்சு சொல்லியிருந்தோம். உயரம் பாருங்கள் 8 இன்ச் இருக்குது. சுற்றளவு வந்து 10 சொல்லியிருந்தோம். 10 இன்ச் இருக்குது பாருங்கள். கரெக்டான அளவு வந்துருச்சு. ஏன்னா நம்ம கரெக்டான அளவு தான் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம தையலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கேப் விட்டுருந்தோம். இப்போ நம்ம வந்து சுருக்கம் வச்ச பாவாடையும் இந்த மேல் பாடியும் வந்து எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த பட்டு பாவாடைங்க இந்த மேல் டாப் வந்து வெளி பக்கமாக இப்படி திருப்பி எடுத்துக்கிட்டு இந்த பாவாடைக்கு சுருக்கம் பிடிச்சதுக்குள்ளே வந்து இதை அப்படியே டாப் மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுற்றியும் 2 தையல் விட்டுக்கோங்க. இப்படி இருக்குங்களா, இதை சுற்றியும் 2 தையல் இப்போ விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் சுருக்கம் வச்ச பாவாடை நம்ம தைச்ச பட்டி ரெண்டையும் இப்படி வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு அதனுடைய மேலே வந்து அது மேலேயே நம்ம தையல் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பாவாடையை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா திரும்பும். கரெக்டாக ஏத்தியும் தாத்தியமாக இல்லாமல் கரெக்டாக வந்து தைங்க. உள்ளெல்லாம் எதுவும் துணி மடங்கியிருக்கு சுருக்கம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் 2 தையல் விட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த பாவாடை இந்த பாடி இருக்குது இல்லைங்களா,
இப்போ இதை வந்து இப்படி மேலே தூக்குங்க. இப்போ பாருங்கள் பாடி பாவாடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சுருக்கம் இந்த மாதிரி நீங்கள் நெருக்கமாக நிறையா வச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். குட்டி பாப்பாங்க பொங்கலுக்கு எல்லாமே பட்டுப்பாவாடை வந்து இப்போ வந்து ஒரு ஃபேமஸாக நல்லா அழகாக அப்பையிலேருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பொங்கல்னாவே வந்து எல்லாருமே பட்டுப்பாவாடை, பட்டு தாவணி, பட்டு சாரீ இந்த மாதிரி எடுத்து போடுறது தாங்க வழக்கம், நம்மளுடைய வழக்கம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நீங்களே வந்து கிளாத் எடுத்து அழகாக உங்கள் குட்டீஸுங்களுக்கு அழகாக இந்த மாதிரி தைச்சி கொடுக்கலாம். இவ்வளோ தாங்க பட்டுப்பாவாடை தைக்கிறது, ரொம்ப சிம்பிள். இதே பெரியவங்களுக்கு அப்படின்னா இங்கே நடுவில் வந்து நம்ம 2 டாட், முன்னால் 2 டாட், பின்னால் 2 டாட் வந்து வரும். அந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக சுருக்கம் பிடிச்சி எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம குட்டி பாப்பாங்களுக்கெலாம் வந்து பட்டு கிளாத்தில் வாங்கி நம்மளே இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரியே இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய பொண்ணுங்களுக்கு தைச்சிட்டு மிச்சிருக்க கிளாத்தில் இந்த மாதிரி 2 வயசு குட்டி பாப்பாங்களுக்கு இந்த மாதிரி அழகாக சுருக்கம் வச்சு தைச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக சுருக்கம் பிடிச்சி தையுங்க. அப்போ தான் பாப்பாங்க போட்டு நல்லா புஷ்ஷுன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பட்டு பாவாடைக்கு மேல் ஷர்ட் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். என்னோடய வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நன்றி.